வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார். அதை பற்றி நாட்டில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. அதுதான் சார் நீங்கள் சொல்லணும்னு சொன்னோம் சார். வேறு ஏதாவது கேளுங்க. பாலம் வேலை அப்படின்னா ரயில்வே பாலம் வேலை எந்த அளவில் இருக்குது? இல்லை, ஏற்கனவே அவங்க கொடுத்த அவங்க தேதி எப்படி அவங்க முடிக்கல. அவங்க நான் இது ரயில்வே சார்ந்த அந்த அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் கேள்வி கேட்டிருக்கிறேன். துரிதமாக முடிக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் என் தரப்பு நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்படி பால் பண்ண பழைய பால் பண்ண ஆமாம், டிராஃபிக் அதிகமாக அந்த பால் பண்ணை சாலை பொறுத்த வரைக்குமே அதை அகலப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம நீங்கள் இந்த நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புப்படி உங்களுக்கு வந்து அந்த 45 மீட்டருக்கு அந்த சாலையை அகலப்படுத்துகிறோன்னா நில கையகப்படுத்தல் உங்களுக்கு அதுக்குண்டான இது வந்து கிட்டத்தட்ட 618 கோடி ஆகுது. இந்த 618 கோடி பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நிதிச்சுமை. ஏற்கனவே தமிழக அரசாங்கம் இது கிட்டத்தட்ட 80 கோடி வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட இந்த நிதி கேட்கணுங்கிறத சொல்லிட்டு என்கிட்ட ஒன்றிய அரசுக்கிட்ட ஏதாவது ஒத்துழைப்பு கிடைக்குமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த முயற்சியின் அடிப்படையில் நான் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்போ நடக்கும் பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சர் திரு நிதின் கட்காரி அவர் சந்தித்து இது போன்ற இந்த நீங்கள் சொல்கிற அந்த பால் பண்ணை அந்த சாலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்து அதை அகலப்படுத்துகிற விரிவுபடுத்துகிற ஒரு முயற்சி இருக்குது. இப்போ என்னென்னா இதை அந்த கோர்ட்டுடைய நீதிமன்றத்து உத்தரவின்படி கிட்டத்தட்ட 45 மீட்டர் அதை அகலப்படுத்துகிறேன்னா கிட்டத்தட்ட 618 கோடி ரூபாய் செலவாகுது. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு 80 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. கூடுதல் நிதி நீங்கள் ஒன்றிய அரசு வந்து நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி அதை நிறைவேற்றலாம். இதனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் நிறைய உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட வாரம் ஒரு 3-4 விபத்துலாச்சும் நடக்குது. இது மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு உண்டான அந்த கூடுதல் நிதி நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தா அவங்க பரிசீலனை பண்ணுறா சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் வந்து இப்போ என்ன இதுக்குண்டான முயற்சிகள் மாவட்ட ஆட்சியும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால் இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த இது பொறுத்த வரைக்கும் நான் என்ன முயற்சிகளும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். எந்த இதில் எந்த பாலம் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லுங்கள். நீங்கள் மொத்தத்தில் சொல்லாதீங்க, குறிப்பிட்டு போல ஏதாவது குறிப்பிட்ட கேள்வி கேளுங்கடி. நீங்கள் குறிப்பிட்டு கேளு. இப்போ நீங்கள் இப்போ தேசிய நெடுஞ்சாலையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டேன்னா நான் சொன்னேன்னா ஜிகோனர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து அவங்க ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலத்தை கொடுக்கணும். அவங்க நிலத்தை கொடுத்தாங்கன்னா நாங்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாயை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை அவங்க எடுத்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதில் என்னென்னா இப்போ வந்து ரயில்வே அமைச்சகத்துக்கிட்டையும் போன அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லையும் ரயில்வே அமைச்சகத்தை சந்தித்து அந்த ரயில்வே நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் கொடுத்துட்டீங்க வேலையை அவங்க சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அதே மாதிரி நம்ம திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உங்களுக்கு அங்கே சஞ்சீவி நகரில் பொறுத்த வரைக்கும் அங்கே சர்வீஸ் பாதையை அகலப்படுத்தி அங்கே சுரங்கப்பாதை கொண்டுறதுக்கு அதுக்குண்டான டெண்டர்லாம் முடிஞ்சிச்சு. வேலையை கிட்டத்தட்ட கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அங்கே ஒய்கானர் அதே மாதிரி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒய்கானர் பகுதியிலேயே சுரங்கப்பாதைக்குண்டான அதை டெண்டர் கொடுத்து வேலை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. இது போன்ற அதே மாதிரி ரயில்வே பொறுத்த வரைக்கும் மேற்கல் கட்கண்டர் கோட்டையில் பொறுத்த வரைக்கும் வேலையை அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷமாக தேக்க நிலையில் இருந்த ரயில்வே சுரங்கப்பாதை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் கிட்டத்தட்ட அது 10 வேலைகள் பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்குண்டான பணிகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் என்ன நீங்கள் குறிப்பாக ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறைய இந்த மாதிரி வேலைகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய ரயில்வே துறையாக இருக்கட்டும் தொடர்ந்து இதை நான் ஒவ்வொரு மாதமும் அதை கண்காணித்து அது என்ன ஃபைல் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது எதனால் தேக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே திருச்சி விமான நிலையத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி கூடுதல் விமான சர்வீஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு திருச்சியிலேருந்து சென்னையாக இருக்கட்டும் திருச்சி ஹைதராபாத் திருச்சி பெங்களூரு திருச்சி மும்பை 4 புதிய வழித்தடங்கள் இங்கேருந்து நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் மூலியமாக இன்றைக்கி துவக்கியிருக்கிறாங்க. அதுக்குண்டான முயற்சி இருக்குது. அதே மாதிரி அடுத்து வர காலகட்டங்கள்லேயும் வந்து கூடுதல் விமான சேவை இண்டிகோ மூலியமாக கூடுதல் விமான சேவை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி இருக்குது. ஏர்போர்ட் விரிவாக்கம் ரன்வே எக்ஸ்பான்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. அது மேற்கொண்டு சில பணிகள் பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ஏர்போர்ட் டைரக்டர்கிட்டே நான் பேசியிருக்கேன். மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்டே சமீபத்தில் போன வாரம் பேசிட்டு அதுக்குண்டான சில இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக நம்ம துரிதப்படுத்தணும்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். நான் முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் முதலீடு இருக்க போல முதலீடு செய்ய போயிருக்கான்னு அது நீங்கள்
சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 எதிர்க்கட்சியை செயல்பட நினைக்கிறாரு. அவர் அரசியலுக்கு வந்து ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், வரவேற்கத்தக்கது. அவர் ஒரு படித்தவர், பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒட்டு பொதுவாக எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுது. அவருடைய நம்பிக்கைத்தன்மை தான் ஒரு கேள்விக்குறியாங்க என்னுடைய கருத்து. சில கருத்துகள் எடுத்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் குறிப்பாக அவருடைய நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அது போன்ற அவருடைய கருத்து ஏற்புடையது அல்ல. எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போகிறாங்க, எதில் எங்கே அந்த முதலீடு செய்ய போகிறாங்கிறது அந்த தரவுகளோடு தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. ப்ரெஸ் மீட்லேயும் பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேலே அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்கு உண்டான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOUs சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கிறது முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதில் போய் இந்த மாதிரி ஒரு 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 பேசுகிறது அவருடைய இதுக்கு நல்லதில்லை நான் சொல்லுவேன். ஏற்கக்கூடிய கருத்து என்ன? ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறித்து அவர் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு. அதுக்கு எனக்கு எங்களுக்கு ஏற்புடையது இல்லை. அவர் என்னன்னா இன்னைக்கு 2 அரசாங்கங்கள் விமர்சனம் செய்கிறாரு. ஒரு எதிர்க்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக அவர் விமர்சனத்துக்கு உண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்குது. அதெல்லாம் இது கிடையாது. ஆனால் எது சொல்லணும், குறைபாடுகள் இருக்கிறத சுட்டி காமிக்கிற தவறு கிடையாது. 19 எல்லாத்தையுமே சொல்கிறது உங்களை மாதிரி பத்திரிகைக்கார ஊடகவியாளர்கள் நாளடைவில் பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பகத்தன்மை குறையும். அவர் சகோதரர் விஜயோட நம்பகத்தன்மை தான் குறையும். அப்புறம் எல்லாமே இப்படி தான் சொல்கிறாங்கிற ஒரு தவறான ஒரு மனப்பான்மை ஜனங்கிட்ட வருங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதாவது நாட்டில் எவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் விசேஷங்கள் இருக்குது, அதை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணி நினைக்கிறீங்களா? இல்லை, அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா அது திடீர்னு கூட்டணி சேர்றாங்க, திடீர்னு அந்த கூட்டணி பல பேர் வெளியே போகிறாங்க. இதுக்குண்டான இது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதே நேரத்தில் அது முழு மனதோட அதிமுக தோழர்களுடைய ஒப்புதலோடு அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் அந்த கூட்டணி இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு இருக்கா, நாளானைக்கு இருக்காங்கிறது உங்ககிட்ட இருக்க சந்தேகம் தான். எனக்கு மாத்திரம் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. தோழர், நீங்கள் ஏதாவது கேட்டு வச்சுக்கோங்க, துல்லியமாக இந்த பாலமா அதான் கேளுங்க. நீங்கள் பொதுவாக பாலம்னு சொன்னால் பாலம் கிட்டத்தட்ட 50-100 இடத்துல நடந்துட்டு இருக்கு வேலை. அதான் சொன்னேன், அதுக்காக நானே சொல்லிட்டு போகிறேன். அதனால் நான் உங்களுக்கு ஞாபகம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. சஞ்சீவி நகர் டெண்டர் ப்ராசஸில் முடிஞ்சிருச்சு, வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. சஞ்சீவி நகர்லையும் முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒய்கானரில் அதே மாதிரி அங்கேயும் சுரங்கப்பாதை. சஞ்சீவி நகர் அங்கே இருக்கிற சர்வீஸ் ரோடு அகலப்படுத்துகிறாங்க. குறிப்பிட்ட தூரம் சர்வீஸ் ரோடு அகலப்படுத்தி அங்கே சுரங்கப்பாதை, அங்கே ஒய்கானரில் பொறுத்து சுரங்கப்பாதை, ரெண்டுமே அவங்க டெண்டர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு.